பொறுமையா பொறுமையா. டேய் வாடா நீலா, உள்ள வந்து ஒரு டீ சாப்பிட்டு போ. அட பரவாயில்ல, வேணாமா இருக்கு. நீயே உன் வீட்டை திசைக்கு ஒன்னா 8 பங்கா பிரிச்சு கொடுத்து வச்சிருக்கிற. நான் உள்ள வந்து எந்த திசையா போறதுன்னு ஒரே குழப்பமாயிருமா இருக்கு. நான் அப்படியே கிளம்புறமா இருக்கு. டேய் என்ன நீ பாட்டுக்கு போற? ஓனர் கொடுத்த கவர் வேண்டாமா? இந்தா. தீபாவளிக்கு என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கிற? வேலைக்கு சேர்ந்து 2 மாசத்துல நம்ம ஓனர் போனஸ் எல்லாம் கொடுப்பாருன்னு நான் நினைச்சே பார்க்கல. இப்போ எதிர்பார்க்காம போனஸ் வந்திருக்கு. சரி, என்ன செய்ய போற? வழக்கமா யார் யாருக்கோ என்னென்னமோ செய்ய வேண்டியது இருக்கும். இந்த வருஷம் அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. இந்த வருஷம் இந்த பசங்க அவங்க பொண்டாட்டிக்கு என்ன புடவை வாங்கி கொடுக்குறாங்களோ அதை விட நல்ல புடவையா வாங்கி சீதாவை கொடுத்து சிறப்பாக கொண்டாடணும். அட நீ என்னமா இருக்கு, சின்ன பசங்க கூட சரிக்கு சமமா போட்டி போட்டு நிக்கிற. உனக்கு தெரியாது நீலா, அப்பாடா. என்னாச்சு நீலா? நீ கேட்ட மாதிரியே ஒரு வேலை கிடைச்சிருக்கு. சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய கௌரவமான வேலைலாம் இல்லை. வேலை இல்லாம சும்மா இருக்கிறதா நீலா கேவலமான விஷயம். செய்யற வேலை எல்லாமே கௌரவமான வேலை தான். இப்ப மட்டும் நாம கவர்னராகவும் கலெக்டராகவும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். வாட்ச்மேனாகவும் டிரைவராகவும் தானே இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், அது என்ன வேலைன்னு முதல்ல சொல்லு. அது ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லைம்மா இருக்கு. தீபாவளி நேரங்கிறதுனால ஆளாளுக்கு விளம்பரம் நிறைய கொடுப்பாங்க. பேனர் போஸ்டர்லாம் நிறைய அடிப்பாங்க. நமக்கு போஸ்ட் ஓட்டுற வேலை இருக்கு. ஒரு போஸ்ட்டுக்கு இவ்வளவுன்னு கணக்கு போட்டு கொடுப்பாங்க. ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்தா ஒரு நல்ல அமௌண்ட் தேரும். என்ன சொல்ற? நாம் என்ன இப்போ வர்ற வேலையை வேண்டான்னு சொல்ற நிலைமையிலயா இருக்கோம்? சரிம்மா இருக்கு. அப்போ சாயங்காலமே கிளம்பி போனா ராத்திரி முழுக்க வேலை இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றா. சீதா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாத. இவ்வளோ கஷ்டப்பட்டு தீபாவளி கொண்டாடணுமான்னு வேலைக்கே போக வேணான்னு சொல்லிடாது. ஓனரு அர்ஜென்ட்டா வெளியூர் போயிட்டு வான்னு சொன்னான்னு சொல்லிடு. சரிடா. ஆமா, உனக்கு முன்ன பின்ன போஸ்ட் ஓட்டின அனுபவம் இருக்கா? பிள்ளைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அவங்க ஆல்பம் நோட் புக்கில் படம் ஒட்டினதோட சரி. ஆனா ஒன்றுடா, இந்த மாதிரி புது புது வேலைங்களையும் புது புது அனுபவங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்தது நம்ம பிள்ளைங்க தான்டா. அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இதில் ஒன்றும் உனக்கு கஷ்டம்லாம் இல்லைல்ல? அட ஏன் நீல நீ வேற. இவனுங்க கூட காலம் தள்ளுறதை விட வேற எந்த வேலையும் கஷ்டம் கிடையாது. சரிப்பா, அப்போ சாயங்காலம் ரெடியாரு, வேலைக்கு போயிடலாம். சரிப்பா. ஓகேவா? உமா, உமா, உமா. பாத்து பாத்து பாத்துமா, என்னம்மா இவ்வளவு வேகமா வர? நீ முதல்ல உட்காருமா. அப்பா உட்காருமா. உட்காருங்கப்பா, உட்காருங்க. உட்காருங்கப்பா. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்ப்பா. வேளா வேலைக்கு நல்லா சாப்பிடுறியாமா? ஹோட்டல் சாப்பாடுலாம் கிடையாது. 3 வேளையும் வீட்டு சாப்பாடு தான்ப்பா. அப்பா நீங்க இருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ இருமா. என்ன மாப்பிள, தீபாவளி வரப்போகுது. ஆமா மாமா. என்ன செய்ய போறதா உத்தேசம்? என்ன செய்யணும் மாமா? தீபாவளிக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. என்ன செய்யறதுன்னு என்ன கேக்குறீங்க? உங்க பொண்டாட்டிக்கு சேலை எடுத்து கொடுத்தீங்களா? அதுக்கு தான் கடையில் அட்வான்ஸ் கேட்டிருக்கேன் மாமா. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அட என்ன ஆளியா நீ? பொண்டாட்டிக்கு சேலை எடுத்து கொடுத்தியான்னு கேட்டா மாமனார்கிட்ட அட்வான்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல மாமா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? சொந்த கால நிக்கிற ஐடியா இருக்கா இல்ல இல்லையா? சொல்லுங்க. என்னைக்கு தான் உருப்படியா 4 காசு சம்பாதிச்சு பொண்டாட்டிய வேலைக்கு போக வேணாம்னு சொல்ல போறீங்க? நீங்களும் என்னைக்கு தான் பொண்ணை பெத்த எனக்கு நம்பிக்கை வரா மாதிரி நடந்துக்க போறீங்கன்னு நானும் பாக்குறேன்.
உமா, உன் புருஷன் எப்படியும் உனக்கு எதுவும் எடுத்து தர போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். இல்லப்பா அப்பா. காஞ்சிபுரத்துல நாம வழக்கமா வாங்குற தறியில 1 மாசம் முன்னாடியே சொல்லிட்டோம்மா. அம்மா, நீ எப்ப உண்டா இருக்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே ஆர்டர் பண்ணிட்டேம்மா. இந்த ஒரு புடவை காலையில நீ எழுந்ததும் குளிச்சுட்டு சாமி கும்பிட மட்டும்தான். அதுக்கப்புறம் நீ 5-6 புடவை மாத்தணும்ல, அதுக்குள்ள எல்லாம் ரெடியாகி பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. இந்தாம்மா. அட வாங்குமா. என்ன எட்டி பாக்குறீங்க மாப்பிள்ள? உங்களுக்கும் வேட்டி சட்டை பேண்ட்னு எல்லாம் வாங்கி இதுல வச்சிருக்கு. அடுத்த தீபாவளிக்கு என் பேர புள்ளையும் இருக்கும். அதுக்குள்ளையாவது வாழ்க்கையில ஏதாவது செஞ்சு உருப்படுற வழியை பாருங்க. சரி உமா, நீ பேசிட்டு இரு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க கிளம்பிட்டீங்க? நம்ம கடை வரைக்கும் மாமா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல. உமாவுக்கு பிளவுஸ் தைக்க வேண்டிய வேலை இருக்கும். அப்படியே வேற ஏதாவது தேவைனாலும் நீங்க கூட இருந்து பாருங்க. அப்புறம் காரைக்குடி ஆச்சுக்கிட்ட பலகாரத்துக்கு என்னென்ன வேணும்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். அதை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு வாங்கி வச்சுட்டு வீட்டோட இருங்க. சரி உமா, சரிங்கப்பா. பார்த்துக்குமா. ம். என்னங்க? என்ன என்னங்க, உங்க அப்பா இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்காரு? அவர் இவ்வளவு பேசிட்டு போறாரு, நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. என்ன என்ன பேசினாரு? நான் பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் எங்க அம்மா அப்பா தான் எனக்கு எல்லாமே செஞ்சாங்க. இத்தனை வருஷமா தீபாவளிக்கு கூட உனக்கும் எனக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது எங்க அப்பா தான். போன வருஷமும் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. ஆனா ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லி காட்டினது இல்ல. ஓ, கதை ரொம்ப நல்லா இருக்கே. ம். இப்பயும் உனக்கு கெட்டு போகலங்க. அதோ அந்த கோட்டை தாண்டி தான் உங்க அப்பா இருக்காரு. அப்படியே போயிடுங்க, போங்க. நான் என் அப்பா வீட்டை பார்த்து போறேன். ஏய் ஏய் உமா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல உமா. பின்ன என்னங்க? என்னமோ எங்க அப்பா தான் தப்பு, உங்க அப்பா தான் சரின்னு பெருசா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. அது இல்ல உமா, நீ டென்ஷன் ஆகாத. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இதுல என்ன விளையாட்டு? விடு உமா, நான் போய் அங்க போவேனா? என் மாமனார நான் எதுவும் சொல்ல எனக்கு உரிமை இல்லையா? உமா, இதெல்லாம் மனசுல வச்சுக்காத உமா. வா உமா, போங்க. என் செல்லம் இல்ல. வா வா உமா, வா வா வா. ஒரு நிமிஷம் இரு. வா வா வா. Dress. அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். நீ வா 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 வா.